எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு சுற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாம். அதே போல் பகைவர்கிட்டருந்து நம்மளை உள்ள அரணாக இருந்து காக்கும் அந்த அருவி. பெரிய கோட்டை மாதிரி நம்மளை அழிக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு அறிவு அவ்வளோ இதாக இருந்தால் நம்மளை பகைவர்கிட்டருந்து ஒரு உள்ள அரண் மாதிரி இருந்து காக்குதான். பார்த்தீங்களா? அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவின்னு சொல்கிறோம். அப்போ திருவள்ளுவர் பாருங்கள், இந்த திருக்குறள் ஐயா அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்துல் கலாம் ஐயா பேசும்போது நான் பார்த்துருக்கேன், பேசுகிறத கேட்டிருக்கேன். இந்த திருக்குறள் அவர் வாழ்நாளில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. 2 அடியில் எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்களா? அறிவு எவ்வளோ பலம் வாய்ந்தது பார்த்தீங்களா? அதனால் நல்லா படிங்க, உங்கள் அறிவு திறனை கூட்டிக்கங்க. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே நீங்கள் படிக்கிறத பொறுத்து உங்கள் அறிவு உங்களை பக்குவப்படுத்திக்கிற நிலைக்கு கொண்டு வர்றது இந்த அறிவு தான். அதனால் நல்ல மனிதர்களை நல்லதை படித்து உங்கள் அறிவை வளர்த்துக்கங்க. வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறுங்க, உங்கள் குடும்பத்தையும் முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் குடும்பம் முன்னேறினா உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நாடும் முன்னேற்றத்துக்கு வரும். இந்த திருக்குறளை அப்துல் கலாம் ஐயா சொல்கிறத கேட்டு கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் உங்களை முன்னிட்டு கொண்டு வரும்போது உங்கள் நாடும் முன்னுக்கு வரும்னு சொன்னார். அவருடைய ஆசை பார்த்தீங்களா? நாட்டை பற்றி, நாட்டு தேசப்பற்றோடையே இருக்கும் எப்பயுமே. மாணவர்களை நோக்கியே அவர் போனார். மாணவர்கள்ட்ட தான் மாணவர்கள் நினச்சது சாதிக்க முடியும்னு சொல்லுவார் அவர், அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிச்ச அந்த குறளை நான் சொல்கிறதில் பெருமைப்படுறேன். அப்போ தேடல் படும்போது தான் கிடைக்கிது. நல்ல திருக்குறளை நம்ம தேடுறோம், எவ்வளோ விஷயங்கள் கிடக்கு. நல்ல விஷயங்களை, எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சாதனங்கள் வந்துருச்சு. இப்போ அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவோ வந்துருச்சு. எந்த விஷயத்தையும் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. வாழ்க்கையில் உங்கள் அறிவை உங்கள் அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.